உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் கர்த்தருடைய வார்த்தையை இணைந்து வாசிக்கப் போகிறோம். உபாகமம் 8:18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். நல்லா கவனிங்க, கர்த்தர் நமக்கு பலனை கொடுக்கிறவர். கையை வாய்த்தி சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு? இந்த உலகம் கொடுக்காது, இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க யாரும் கொடுத்துருவாங்களா? ஒன்றும் கொடுக்க மாட்டான். மனுஷன் நமக்கு குடைச்சல் தான் கொடுப்பான். ஆனால் தேவன் ஒருவர் தான் நமக்கு பலன் கொடுக்குறவர். கையை வாய்த்தி சொல்லுங்க, கர்த்தர் ஒருவர் தான் எல்லா சவால்லையும் எல்லா சூழ்நிலையிலும் வாழ்கிறதுக்கான பலனை என்ன பண்ணுறாரு? கர்த்தர் தான் கொடுக்குறாரு. ஆனால் கர்த்தர் தான் ஒரு மனுஷனுக்கு பலன் கொடுக்குறார் என்கிற இந்த நல்ல விஷயத்தை, இந்த நல்ல சத்தியத்தை ஒரு மனுஷன் புரிந்து கொள்ளாமல் போகும்போது அவனுக்குள்ளே என்ன கேள்வி வருதுன்னா, கர்த்தர் ஏன் நம்மளை சுற்றி இப்படின்னு குறைகள் இருக்க, பிரச்சனை இருக்க, ஒரே வியாதி, ஒரே பலவீனங்கள், என்ன சண்டை சச்சரவுலாம் இருக்க, இதெல்லாம் இவ்வளோ பிரச்சனைகள் சுற்றி இருக்க எப்படி ஒரு கடவுள் நல்லவராக இருக்க முடியும்? எல்லாமே ஏடா கூடமாக இருக்குது. எல்லாத்தையும் ஏடா கூடமாக ஆக்கி விட்டுட்டு எப்படி ஒரு கர்த்தர் நல்லவர் இருக்கிறாருன்னு சொன்னால் அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு நமக்குள்ளே சில நேரம் கேள்விகள் வரும் பாருங்க. அப்படிப்பட்ட கேள்விகள் நேரத்தில் தான் தேவனுடைய வசனத்தை சார்ந்து கொள்ளணும். போய் பார்க்கணும், கர்த்தர் கெடுதி செய்கிறவரா? கர்த்தர் நமக்கு ஏதாவது தீமையை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறாரா? ஒரு நாளும் கர்த்தர் நமக்கு தீமை செய்கிறவர் அல்ல. ஏன் எல்லாம் தீமையாக நடக்குது, எல்லாம் தலைகீழ நடக்குதுன்னா, தேவன் வைத்திருக்கிற அமைப்பை ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில் புரிந்து கொண்டு அதை செயல்படுத்தும் போது, தன்னை சுற்றி எத்தனை தலைகீழ காரியங்கள் இருந்தாலும் ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளும் போது, கர்த்தர் சொல்லியிருக்கிற முறைமைகளை தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றும் போது, அந்த மனுஷனை அந்த சூழலில், அந்த நிலைகளில் கர்த்தர் அவனுக்கு பலனை கொடுத்து அவனை ஆசீர்வாதமாய் அவனை மேலோங்கி வருவதற்கான எல்லா காரியங்களையும் செய்கிறார் பாருங்க. நிறைய தீமைகள் சுற்றி இருக்கலாம், ஆனால் ஒரு தீமைக்கும் கர்த்தர் சொல்கிற வார்த்தையை பின்பற்றி நடக்கிற ஒரு மனுஷனுக்கு அந்த தீமையில் அவன் போய் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் அவனை விலக்கி காக்கிற வேலையை ஆண்டவர் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்களை எல்லா தீமையிலேருந்து விலக்கி காக்கிற வேலையை செய்வாரா? அது ரொம்ப அற்புதமாக செய்கிறார் பாருங்க. அதை எப்படி செய்கிறாருன்றது தான் ரொம்ப முக்கியமானது. அதை எப்படி செய்கிறாருன்னா, ஆவிக்குரிய முறைமைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஸ்பிரிச்சுவல் மெத்தட்ஸ்னு சொல்லலாம், அல்லது ஸ்பிரிச்சுவல் லாஸ். இந்த ஆவிக்குரிய முறைமையின்படி கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையை சரியாக்குவதற்கான நல்வழிகளை கர்த்தர் கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. அது நிறைய நம்ம கவனித்தோம். ஒன்று, ஆவிக்குரிய பிரமாணங்களில் ரொம்ப முக்கியமானது ஒரு மனுஷனுக்கு விதைக்கிற ஒரு பிரமாணத்தையும் கற்றுக் கொடுக்குறாரு, அறுவடை செய்கிற பிரமாணத்தையும் கற்றுக் கொடுக்குறாரு. இதெல்லாம் நான் உங்களுக்கு போதிச்சேன் பாருங்க. போன வாரம் உங்களுக்கு காண்பித்தேன் எப்படி கர்த்தர் கொடுக்குற பொருளாதார ஆசீர்வாதத்தையும், வாழ்க்கையில் வேண்டிய எந்த நன்மையானாலும் பலனானாலும் அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெற்று வாழ்வதற்கு ரொம்ப முக்கியமானது தேவன் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை விரும்பி தெரிந்து கொள்ளணும் பாருங்க. போன வாரம் அதை கவனித்தேன். இன்னைக்கு இன்னொரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பலனை கொடுக்கிறவர் என்று சொல்லியிருக்கிற அந்த உடன்படிக்கை நமக்கு வேலை செய்யணும்னா, இங்கே ஆண்டவர் நமக்கு காட்டுகிறார் நம்முடைய மனதின் சிந்தனைகள் என்ன, அதை எப்படி சொல்லலாம், மனதின் பிரமாணம் பைபிளில் சொல்லியிருக்கு. லா ஆஃப் மைண்ட், லா ஆஃப் திங்கிங் அப்படின்னு சொல்லலாம் பாருங்க. நம்முடைய எண்ணங்கள் செழிப்பு நிறைந்த எண்ணமாக இருக்கணும், தரித்திரம் பிடிச்ச எண்ணமாக இருக்கக்கூடாது. தேவன் ஒரு மனுஷனுக்கு பலனை கொடுத்து அவனை ஒரு ஆவிக்குரிய முறைமைகளுக்குள்ளே அவனை கொண்டு வரும்போது அவன் சிந்தனைகளை, அவன் எண்ணங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றுகிறார். அவனுடைய எண்ணம் தரித்திரம் பிடிச்ச எண்ணமாக இருக்காது. 3 யோவானில் நம்ம கவனிக்கிறோம், யோவான் ஒரு போதகராய் தன்னுடைய விசுவாசிங்க எப்படி இருக்கணும்னு அவர் சொல்கிறாரு பாருங்க. அவர் சொல்கிறாரு, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கணும்னு விரும்புகிற. ஆத்துமான மனம், மனதுக்குள் போகிற சிந்தனைகள், ஆத்மாவுக்குள்ள தான் மனம் வேலை செய்து பாருங்க. சிந்திக்கிற காரியங்கள், தீர்மானிக்கிற காரியங்கள், அறிவாற்றல்கள், இதெல்லாம் மனதுக்குள்ள ஆத்மாவுக்குள்ள இருக்கு. சொல்றாரு ஒரு போதகரா யோவான் என்ன விரும்புறாருன்னா, அந்த விசுவாசிங்க எல்லாம் அவங்க ஆத்துமா செழிக்கணும், அவங்க மனம் செழிப்பான நிலையில் இருக்கணும். தரித்திரம் பிடிச்ச மனநிலை இருக்கக்கூடாது.
ஒரு கிறிஸ்தவனுக்கு நல்ல ஆண்டவருடைய பிள்ளையா கர்த்தருடைய வழிகளை கை கொள்கிற ஒரு மனுஷனுடைய எண்ணம் எப்படி இருக்கக்கூடாதுன்னா தீமையானதாகவும் தரித்திரம் பிடிச்சதாகவும் குறை உள்ளதாகவும் இருக்கக்கூடாதுன்ற இருப்பாருங்க. நீங்கள் எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் கவனிக்கும் போது ஒரு மனுஷன் எதை சிந்திக்கிறானோ அதை தான் அவன் கேட்குறான், எதை சிந்திச்சு கேட்குறானோ அதை தான் அவன் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்கிறான். அதான் சொல்கிறேன், நீங்கள் நினைப்பதுக்கும் வேண்டிக் கொள்வதுக்கும் மிக அதிகமாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே செய்ய வல்லவராக இருக்கிற தேவன். நல்லா கவனிக்கணும், நம்முடைய எண்ணங்கள் என்னவா இருக்கோ அதை தான் நம்ம கேட்போம். நம்ம எண்ணத்தில் என்ன யோசிக்கிறோமோ அதுதான் வாயத்திறந்து கேட்குறவங்களா இருப்போம். எதை வாயத்திறந்து கேட்குறோமோ அந்த ரெக்வஸ்ட்டை கண்டிப்பாக பெற்றுக்கொள்வோம். அதுதான் சொல்கிறாரு, நம்ம ஆத்துமா, நம்முடைய சிந்தனை, மைண்டு ரொம்ப ப்ராஸ்பரஸாக இருக்கணும். வாயத்திறந்து சொல்லுங்கள், நம்ம மனம் எப்படி இருக்கணும்? ப்ராஸ்பரஸாக இருக்கணும். சொல்லுங்கள், வாயத்திறந்த வார்த்தை எல்லாருக்கும் தெரியும்ல, ப்ராஸ்பரஸாக நம்முடைய மனம் இருக்கணும். இந்த மனம் எங்கேயாவது கோளாறு பிடிச்சதாகவும் தரித்திரம் பிடிச்சதாகவும் அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், வாழ்க்கை முழுவதும் அதனுடைய ரிஃப்ளெக்ஷனை நம்ம வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய ஒரு காரியத்துக்குள்ளே நம்ம வாழ்க்கையை தள்ளி விடுகிறோம். பவுல் சொல்லும் போது ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் சொல்கிறாரு, ஏன்னா தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் என்ன ஆக வேண்டும்? புதிதாக வேண்டும்ன்றார். இந்த மனதின் எண்ணங்கள் மாறணும். பாருங்க, நான் இப்படியே தான் இருப்பேன், என் வாழ்க்கை இப்படியே தான் இருக்கும், என் வேலை இப்படி தான் இருக்கும், என்னுடைய வருமானம் இப்படி தான் இருக்கும், என் வாழ்க்கை இப்படி தான், இந்த சிந்தனை இப்படியே தான் இருக்கும்னு சிந்திச்சிங்கன்னா அப்படியே தான் இருப்பீங்க. ஏன்னா ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிற, எனக்கு ஒரு வேலையை கொடுத்தவர், அதில் நான் உயர்ந்து வரக்கூடிய திட்டத்தை நான் போடுறதுக்கு முன்னாடியே என்ன அந்த இடத்துல வச்சு எனக்கு திறமையை கொடுத்தவர், எனக்கு வாய்ப்பை கொடுத்தவர், எனக்கு எல்லா அனுகூலத்தையும் ஏற்படுத்தி என்னை உயர்த்துவதற்கான திட்டத்தையும் அவர் போட்டு வச்சிருக்கிறார். அதனால தான் எனக்கு அவருடைய பலனை கொடுத்து நான் எந்த தவறும் செய்யாமல் நியாயமாக சரியான வேலையை சரியான விதத்தில் செய்வதுக்கு எவ்வளோ காரியங்களை கர்த்தர் நமக்கு கூட இருந்து கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. அப்போ இந்த மனம், நம்முடைய மைண்ட் ரொம்ப ப்ராஸ்பரஸாக இருக்கணும். படுக்கும்போது நம்ம யோசிக்கும் போது நம்முடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்குது? பிசாசு போடுகிற எண்ணம் நிறைந்த எண்ணமாக மாறிடுதா? அப்படின்னா பலன் வராது. இருக்கிற பலனையும் அது எடுத்து போட்டுரும். யோசிச்சு பாருங்கள், ஒரு தவறான எண்ணங்களை மனசுக்குள்ளே போய் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது சரீரத்தினுடைய பலனை குறுகி போக பண்ணுது. ஆனால் ஒரு நல்ல காரியத்தை, தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து, தேவன் நம்மளை என்ன வாக்க விரும்ப, தேவன் எனக்கு பலன் கொடுக்குற கர்த்தராக இருக்கு, இதை சிந்திக்க ஆரம்பிக்கும் போது பலவீனம் கூட கொஞ்சம் எழும்பி நின்று கர்த்தருடைய பலனில் காரியங்களை செய்ய கொஞ்சம் அவனுக்கு தைரியம் வருது. அதுதான் வேத வசனம் சொல்லுது பாருங்க. பலவீனன் என்ன சொல்லணுன்றாருன்னா, இன்னும் பலவீனன் நான் இன்னும் பலவீனன் அப்படியே சொல்றாரு. பலவீனன் தன்னை ஏன் அப்படி சொல்றாரு? ஏன்னா இந்த சிந்தனை மனசுக்குள்ள போச்சுன்னா அதை நம்ம யோசிக்க என்ன கர்த்தர் பலப்படுத்துறாரு, நான் பலவீனனா இருக்கக்கூடாது, என் பலவீனத்தை மேற்கொள்ள கர்த்தர் எனக்கு பலன் கொடுக்குறாரு. இதெல்லாம் ரொம்ப அவசியமான ஒன்று. இப்போ 3 காரியத்தை, மைண்ட் ப்ராஸ்பரஸாக இருக்க 3 காரியத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். முதல் காரியம் பாருங்க, இந்த மைண்டு ப்ராஸ்பரஸாக இருக்க நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, நம்முடைய மனதின் எண்ணங்களுக்குள்ள இந்த தேவன் கொடுக்கிற செழிப்புக்கு எதிராக தப்பாக சிந்திக்கிறவங்களா இருக்கக்கூடாது. முதல்ல அதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும் பாருங்க. இந்த தப்பா கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க, எனக்கு பலன் கொடுக்கிறார், என்னை செழிப்படைய வைக்க கர்த்தர் ஒரு திட்டம் போட்டிருக்கிறார்னா அதை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கணும் ஒழிய அதுக்கு எதிராக பேசுகிறவன கூட அந்த மாதிரி பேசுறதெல்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டு அகற்றணும் பாருங்க. என்ன நம்புகிறேன், என்னை கர்த்தர் நிச்சயமாக என் உழைப்பை ஆசீர்வதிப்பார், என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், என் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக என்னை நல்லா ஆக்குவார். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? கர்த்தர் உங்களை நல்லா ஆக்குவார்ன்ற நம்பிக்கை இருக்கா? என்ன உங்களை நீங்களே நல்லா ஆக்கிக்க முடியுமா? ஒரு நாளும் முடியாது. நம்மளை கர்த்தர் தான் நல்லா ஆக்குறார். நான் செய்கிற வேலையை நல்லா ஆக்கணும்னு அவர் கண்ணு வைக்கிறாரு. அவர் என்னுடைய வாழ்க்கையின் மேலே அக்கறை உள்ளவராக இருக்க பாருங்க. என் குடும்பத்தின் மேலே அக்கறை உள்ள, என் எதிர்காலத்தின் மேலே அக்கறை உள்ளவராக இருக்கிறார். He is so much concerned to make your life well every day. ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையை நல்லா ஆக்கணுன்றதுல ஆண்டவர் எண்ணம் உள்ளவராக இருக்கிறார் பாருங்க. நிறைய நேரம் பாருங்க, நிறைய கிறிஸ்தவம் எதை நம்புகிறோன்னா,
நம்ம வாழ்க்கை இப்படியே வனாந்தரமாக தான் இருக்கும், இப்படியே கஷ்டம், இப்படியே பிரச்சனை, இப்படியே தான் போனோம் அப்படின்னு நம்புகிறோம் பாருங்கள். இதை கொண்டு போய் மனசில் வச்சுட்டா, நான் சொல்கிறேன், அந்த கஷ்டத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவித்து நமக்கான ஒரு நல்ல ஒரு நிலையை கர்த்தர் உண்டு பண்ண, என்னென்னலாம் என்னை கொண்டு செய்ய தேவன் எனக்குள்ளே செய்ய விரும்புகிறார் என்கிற சிந்தனையே வரலனா, நான் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம், கர்த்தர் சொல்கிற ஆசீர்வாதத்துக்கு எதிராக தான் பேசுவேன், எதிராக தான் யோசிப்பேன். முதல்ல இன்றைக்கி நமக்கு அந்த ப்ராஸ்பரஸ் மைண்ட் வரணும்னா, தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிற ஆசீர்வாதம், தேவன் நமக்கு நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்க விரும்புகிற இந்த காரியத்துக்கு எதிராக தப்பாக ராங்காக யோசிக்கிறவனா இருக்கக்கூடாது. அப்போ என்ன செய்யணும் பாருங்கள், உபாகமத்தில் நம்ம வாசித்த இந்த அதிகாரத்தில் சில காரியங்களை காண்பிக்கிறோம் பாருங்கள். என்ன சொல்கிறார் 7ஆம் வசனத்தில் பாருங்களேன். 7ஆம் வசனத்தில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைங்களை என்ன மாதிரி வைக்க விரும்புகிறாரு, இதுதான் உங்களுக்குள்ளே வர வேண்டிய ஆசை. இது என்னமோ சும்மா பேராசை இல்லை, இது என்னமோ சும்மா அப்படியே கற்பனை பண்ணுறது இல்லை, இது நிஜமாக்கி காட்டுற காரியங்களை கர்த்தர் சொல்கிறார். தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிற உடன்படிக்கை, அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற பிரியம், நம்மளை ஆசீர்வதிப்பது அவருடைய நோக்கம். நம்மளை ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் உருவாக்கி சரியாக்கிட்டு வராரு பாருங்க. ஏன் இதெல்லாம் செய்கிறாருன்றது தான் ரொம்ப முக்கியமான காரியம். நம்மளை அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் வைப்பதுக்காக இதெல்லாம் செய்கிறார் பாருங்க. 7ஆம் வசனம் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார், அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள, என்ன சொல்ற, கர்த்தர் நம்மளை கொண்டு போய் வைக்க விரும்புகிற இடம் எப்படின்னு நல்ல தேசம். சொல்லுங்க வாயத்தந்த, எப்படிப்பட்ட தேசமா? நல்ல இடத்துல கொண்டு போய் வைக்க விரும்புகிறாரு பாருங்க. ஊரில் தான் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ரொம்ப பண்ணிங்கன்னா உங்களை தண்ணி இல்லாத காட்டுக்கு சொல்கிறாங்களா? என்ன சொல்லுவாங்க வீட்டில் ஊற நிறைய பேர், சில நேரம் ரொம்ப மக்கள் பண்ண வீட்டு அருமை தெரில, உன்னை எங்கேயா கொண்டு போய் விட்டாதான், கொஞ்சம் காஞ்சாதான் உனக்கு என்ன தெரியும். இது நம்ம எண்ணங்கள். ஆண்டவர் ஒரு நாளும் பிள்ளைகளை, தம்முடைய பிள்ளைகளை காய்ந்து போகிற மாதிரி வனாந்தரத்தில் கொண்டு போய் விட்டுட்டு தண்ணி இல்லாத காட்டில் வச்சு, ஏன்னா எவ்வளோ தம்முடைய பிள்ளைகளை, என்ன தேவன் வந்து ஜனங்களை எப்படி சித்திரவதம் படுத்தலான்னு யோசிக்கிறாரா? கிடையாதுங்க. நான் ஒவ்வொரு நாளும் நல்லா இருக்கணும்னு விரும்புகிற கர்த்தரை தான் நான் ஆராதிக்க. கையை உயர்த்தி சொல்லுங்கள், நம்ம நல்லா இருக்கணும்னு விரும்புகிற கர்த்தரை ஆராதிக்க. அவர் தான் நல்லவர். யாரை நல்லவர்னு சொல்ல முடியும்? நான் நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை நல்லா இல்லை, நிறைய காரியங்களை நான் இன்னும் நல்லா ஆகலை, ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நல்லா ஆக்குறதுக்காக ஒரு நல்ல தேசத்துக்கு கொண்டு போகிறேன். அந்த தேசத்தில் தண்ணி இருக்கும், உனக்கு வேண்டிய வளன் இருக்கும். நல்லா கவனிங்க, இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப முக்கியம். சொல்கிறார் பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். நல்ல தேசத்தில் கொண்டு போய் வைக்கிறதுல கர்த்தர் கவனம் உள்ளவராக இருக்கிறார். எங்கெங்கெல்லாம் என்ன நல்லா ஆகலையோ அதெல்லாம் நல்லா ஆக்குவார். கையை உயர்த்தி சொல்லுங்க, எந்தெந்த வாழ்க்கையின் பகுதியில் நல்லா இல்லைன்றது உங்களுக்கு தெரியும். எதில் நல்லா இல்லை, குடும்பத்தில் நீங்கள் எதில் நல்லா இல்லை, வேலையில் எதில் நல்லா இல்லை, எண்ணங்களில் எதில் நல்லா இல்லை, உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் எதில் நீங்கள் நல்லா இல்லை, நல்லா இல்லை, எதெல்லாம் நல்லா இல்லை எனக்கு தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும், பிசாசுக்கும் தெரியும். ஆனால் ஆண்டவர் சொல்கிற, பிசாசு என்ன பண்ணுறான், நான் நல்லா ஆக விட மாட்டான், ஆனால் என் ஆண்டவர் என்னை நல்லா ஆக்குவதுக்கான வேலையை எனக்கு போதிச்சுக்கிட்டே வசனத்தை போதிக்கிறார். இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சு உங்களை நல்லா ஆக்குறதுக்கான சிந்தனையை கொடுக்குறாரு பாருங்க. மைண்டை ப்ராஸ்பரஸ் ஆக்குறாரு, எண்ணங்களை ஆண்டவர் வந்து நல்லதை ஆக்குறாரு பாருங்க. நல்ல சிந்தனைகளை கொடுக்குறார், தேவனை குறித்த நல்ல சிந்தனை. என்ன எப்படி ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கும்போது நான் எப்படி அந்த ஆசீர்வாதத்துக்கு எதிராக யோசிச்சுட்டு இருக்கலாம்? அது செழிப்பான மனம் கிடையாது, ப்ராஸ்பரஸான மைண்டு கிடையாது. அடுத்த வருஷம் சொல்கிறார் பாருங்க, அது என்ன, கோதுமையும் வார் கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதள செடிகளும் உள்ள தேசம், அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள. நல்லா எப்படி இருக்குன்ற, சாப்பாடுக்குங்க என்ன இல்லை, பஞ்சமே இல்லைன்றார். எப்படிப்பட்ட தேசத்தை கர்த்தர் கொடுக்குறாராம் பாருங்க. சொல்றாரு எல்லாமே நிறைவா, அப்படின்னா ஒன்றும் அங்கே உனக்கு குறை இல்லை. எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைக்க விரும்ப. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் இதுக்கு ஆப்போசிட்டாக தான் நான் பேசுகிறேன்.
ஏன் பேசுற? அதான் சிந்திக்கிறேன். என் மைண்ட், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்க. உன் மனம் எப்படி வாழுது? How prosperous your mind, how prosperous is your thinking. என் எண்ணங்களை எவ்வளோ கரெக்டாக யோசிக்கிறேன், அந்த வசனத்தின்படி யோசிக்கிறேனா? அதான் காலையில் நான் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன் பாருங்க, இந்த வேதம் ஒரு கண்ணாடி மாதிரி. இந்த கண்ணாடியை பார்க்கணும். இந்த கண்ணாடியை பார்க்க பார்க்க என் திங்கிங்கோ இந்த கண்ணாடிக்கு ஏதுவாக என் எண்ணங்கள் மாறுது. தேவனுடைய வசனத்துக்கு ஏதுவாக எண்ணங்கள் மாறும் பாருங்க. அடுத்த சொல்றாரு பாருங்க, 9-10 வாசிப்போமா? அதை சொல்றாரு, அது தாழ்ச்சி இல்லாம அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அதன் கல்லுகள் இரும்பாயும் இருக்கிறது, செம்பு வெட்டி எடுக்க தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க. எவ்வளவு அருமையான ஒரு காரியம் பாருங்க. ஆண்டவர் இப்படியெல்லாம் செய்ய விரும்புறாரு. ஆனா பிசாசு நம்ம மனசை கெடுத்து நம்ம வாழ்க்கையில வாயத்திறந்து என்னென்னமோ பேச வைக்கிறான். ஏன் பேசுற? அந்த எண்ணங்களை உள்ள போட்டுறான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க. எப்படி இருக்குன்னா, நீ தேடினாலும் அவன் குறைய கண்டுபிடிக்க முடியாதுன்றாரு. ஹலோ, நல்லா கவனிக்கிறீங்களா? நம்ம என்ன பண்றோம்? தேடி தேடி எது குறை, அது எது நொட்டை, இது நொட்டை, இதுல என்ன குறை, எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது. எல்லா குறையும் கண்டுபிடிக்கிற புத்தியா தானே, எண்ணமா தானே இருக்கு நமக்கு. ஆண்டவர் சொல்ல, நீ தேடினாலும் அங்க குறை கண்டுபிடிக்க முடியாதுப்பா அப்படின்றாரு. எப்படிப்பட்ட மாதிரி என்ன ஆசீர்வாதத்தை கற்றுக் 9ஆம் வசனம் பாருங்க, திருப்பி அங்கே கவனிச்சு பாருங்க. அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு, நீ குறை இருக்கா தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாதுன்றாரு. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய உடன்படிக்கை, ஆண்டவர் சொல்ற பிரமாணத்தின்படி நீங்க இப்போ ஆண்டவர் இன்னைக்கு ஒரு பிரமாணம் கற்றுக் கொடுக்குறாரு. மனதின் பிரமாணத்தை கட்சி சொல்லி தர்றாரு. இந்த மனதின் பிரமாணத்தை குறித்து சொல்லும் சொல்றாரு, உங்க மைண்ட் ப்ராஸ்பரஸா இருக்கணும்னா முதல் காரியம் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் கொடுக்கும் செழிப்பு ஆசீர்வாதத்துக்கு எதிராக யோசிக்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் காட்டுறாரு. ஏன் இந்த வசனங்களாம் வாசித்து காட்டுறேன்? கர்த்தருடைய எண்ணம் எப்படி இருக்கு, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பதுக்கான எண்ணத்தை எப்படிப்பட்ட விதத்தில் நமக்குள்ள கொண்டு வர. தேவன் என்னை கொண்டு போகிற தேசம் எப்படி இருக்கும், எனக்கு அவர் ஆகாரத்தை கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறாரு, நான் எப்படி இருக்கணும்னு விரும்புறாரு. தாழ்ச்சி இல்லாத, குறை இல்லாத ஒரு இடத்துல வச்சு என்னை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறாரு. ஆனா நான் குறைப்படுறேன்னா என் சிந்தனை தான் அதுக்கு காரணம். ஏன்னா இந்த மனதின் பிரமாணத்தை நான் சரி செய்ய தேவனுடைய வசனத்துக்கு நேராக நோக்கி பார்த்து அந்த வசனம் சொல்றபடி என்னை மாற்றதுக்கு ஒப்பு கொடுக்காதனால குறைகளை என் சிந்தனையின் மூலமா என் வாழ்க்கைக்குள்ள வர வைக்கிறேன், என் கிரியையின் மூலமா வர வைக்கிறேன். ஏன்னா எதை யோசிக்கிறேனோ அதை தான் நான் கேட்குறவனா இருப்பேன், பேசுகிறவனா இருப்பேன். அதை ஆட்டோமேட்டிக்காக செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு நான் மாறிடுறேன். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், முதல்ல அங்கே மனதின் பிரமாணத்தை எப்படிப்பட்டதாக வச்சிருக்கிறோன்றதை நம்ம செக் பண்ணணும். அது கரெக்டாக இருக்கா, இல்லை தப்பு தப்பாக யோசிக்கிறேனா, ப்ராஸ்பரஸான மைண்டாக இருக்கா, இல்லை எல்லாம் தப்பு தப்பாக யோசிக்கக்கூடிய நிலையிலேயே நான் வச்சிருக்கிறேன்னா. அங்கே கவனிச்சுப்பாங்க. சொல்கிறார் பாருங்க, எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பாருங்க. கர்த்தர் இப்படி குறைவில்லாத இடத்துல கர்த்தர் நம்மளை வைக்கணும், குறைவில்லாத ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு வரணும்னு நினைக்கிறது நம்மளை கெடுக்கிற ஒரு காரியம் இல்லை. நம்மளை நல்லா ஆக்கி நம்மளை அநேகருக்கு ஒரு அடையாளமாக, சாட்சியாக, கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தருடைய உடன்படிக்கை இருக்கிற பிள்ளைகள், ஒரு குடும்பம், ஒரு சபை, ஒரு விசுவாசி எப்படி இருக்க முடியும்ன்றத கர்த்தர் காட்டுறார். குறையவே இருக்கா, நீ தேடினாலும் எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாதுன்றார். இப்படிப்பட்ட ஒரு நிலையில கர்த்தர் நம்மளை கொண்டு போய் வைக்க கர்த்தர் விரும்புறாரு பாருங்க. அடுத்து சொல்றாரு பாருங்க, அங்க 11ஆம் வசனம், உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. 12ஆம் வசனம் பாருங்க, நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போது உன் ஆடு மாடுகள் திரட்சியா, உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு
உண்டானவைகள் எல்லாம் நல்லா என்ன சொல்றாரு பாருங்க, நீ வீடுகளை கட்டி நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் ஆண்டவருக்கு. பாருங்க, நம்மளை நல்லாக்கி நம்மளை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து நம்மளை பார்க்குறவங்க சொல்லணும், உண்மையாகவே இவங்க கர்த்தரை தேடுறாங்க, கர்த்தர் இவங்க கூட இருக்கிறாரு, இவங்களை ஆசீர்வதிக்கிறாரு, இவங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, இவங்க வாழ்க்கையே அநேகருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது, இந்த ஆண்டவர் எனக்கும் வேணும் அப்படின்னு நம்மளை பார்த்து இன்னொருத்தன் கேட்கக்கூடிய, இன்னொரு நபர் கேட்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய மனதின் பிரமாணத்தை சரி பண்ணுறோமா? மைண்ட் ப்ராஸ்பரஸான மைண்டாக இருக்கா? நான் இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்ல சொல்ல உங்கள் மைண்ட் என்ன யோசிக்குதுன்னு பாருங்க. வீட்டுக்கு போனால் என்ன யோசிக்கிறேன், வேலைக்கு போனால் என்ன யோசிக்கிறேன், தனியாக எனக்கு ஒரு நேரம் கிடைச்சா என்ன யோசிக்கிறேன்? கர்த்தர் இப்படி சொல்கிற இந்த வசனத்துக்கு நேரான யோசனை வருதா? இன்னைக்கு வீடு இல்லை, ஆனால் கர்த்தர் எனக்கு ஒரு வீடை கொடுக்கறதுக்கு உண்டான விதத்தில் என்ன, என் உழைப்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், என் கைக்கு கர்த்தர் அதை சுதந்திரிக்கும்படி செய்வார். குறை இல்லாத, இன்னைக்கு வாழ்க்கையில் நிறைய குறை இருக்கு, அந்த குறையெல்லாம் நீக்குவார். நீக்கிற தேவன் என் கூட இருக்கிறார், அந்த உடன்படிக்கை எனக்கு செய்யப்பட்டிருக்கு, அவர் சொல்கிற வழிகளில் நான் நடக்க நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன், அவருக்கு நான் கீழ்ப்படுகிறேன், அவர் மேலே விசுவாசத்தை வைக்கிறேன். நிச்சயமாக என் ஆண்டவர் என்ன குறைவிலிருந்து வெளியே கொண்டு வந்து என்னை நிறைவாக்கி காட்டுவார் என்கிற நம்பிக்கை இந்த சிந்தைக்குள்ளே வரணும், இந்த மனதுக்குள்ளே வரணும். இது வராமல் எங்கேருந்து வாயத்திலிருந்து பேசுறது, அப்புறம் எங்கேருந்து வந்து நம்ம வாழ்க்கையை அந்த அந்த பாதைக்கு நேராக, அந்த சிந்தனைக்கு நேராக எப்போ கொண்டு போகிறது? நல்லா கவனிங்க. சொல்கிறார், நீ சாப்பிட்டு எப்படி இருப்ப? திருப்தியாக இருப்ப. சொல்லுங்க, வாயத்திலிருந்து சாப்பிட்டு எப்படி இருப்ப? மனுஷனுக்கு திருப்தி வராத ஒரு இடம்னா சாப்பாடு தான். ஹலோ, மதியானம் சாப்பிட்டீங்க, எத்தனை பேர் திருப்தியானீங்க? சும்மா கையெல்லாம் தூக்கூடாது. ஆனால் வீட்டில் வந்து உங்களை வந்து கேட்டால் தான் தெரியும், வீட்டில் இருக்கிறவங்கள அது நொட்டை சாப்பிடுது, எத்தனை நொட்டை, இல்லை கொஞ்சம் உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லா தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு தான் நல்லா இருந்திருக்கும். சொல்லுவீங்களா சொல்லலையா? யோசித்து பாருங்க. நேற்று நல்லா தான் செஞ்சு, இன்றைக்கி நான் காரத்தை அள்ளி போட்டேன். ஆனால் இங்கே சொல்கிற சாப்பிட்டு திருப்தியாக இருக்கும்போது நிறைய வீட்டில் அந்த திருப்தி இல்லை. யோபு குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்து அவனுடைய முன்னிலையை காட்டிலும் அவனுடைய பின்னிலை ரெட்டத்தனையாக கர்த்தர் ஆசீர்வதிச்சாராம். ஆசீர்வதிக்கும் போது அங்கே சொல்லியிருக்கு, ஆடுகள் மாத்திரம் 10,000 ஆடுகள் இருந்துச்சான் பாருங்க. அவன் வீட்டுக்கு யாருன்னா விருந்தாளி வந்தால் அவனுக்கு என்ன குறை வந்துருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அட்ரா ஒரு ஆடை போய்ட்றா, என்ன வேணும் வச்சு வெளுத்து அவங்களுக்கு விருந்து ஆயத்தம் பண்ணி கொடுத்துருப்பான். இன்னைக்கு யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா, ஐயோ வீட்டுக்கு இப்போ தான் நம்ம 1/2 கிலோ வாங்கியிருக்கோம், இந்த 1/2 கிலோவில் எத்தனை பீஸ் அவங்களுக்கு போகுமோ தெரியலையே. அங்கெல்லாம் அங்கே இல்லை. அப்படி தான் சொல்ல, சாப்பிட்டு அப்படின்னா குறைவில்லாத வாழ்க்கையில் யார் எப்போ திடீர்னு வந்தா, திடீர் விருந்தாளி வந்தால் கூட உங்கள் வீட்டில் அப்பம் திருப்தியாக இருக்கக்கூடிய விதத்தில், எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய விதத்தில் இருக்கணும். சிலர் யோசிப்பாங்க, நமக்கே இந்த மாதம் ஓட்டுறதுக்கு நம்மளே 1008 பிளான் போட்டு வச்சுருந்தா இவங்க வேறு பெட்டி படிக்கையோட கிளம்பி வந்துட்டாங்க, இவங்களை யார் கூப்பிட்டா அப்படின்னு மனசுக்குள்ள நினைப்போம், வெளியே சொல்ல மாட்டோம். ஆனால் உங்கள் சிந்தனை தேவனுடைய உடன்படிக்கைக்கு நேராக மாறி கர்த்தர் சொல்கிற வழியில் நடந்து கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சிங்கன்னா, கர்த்தர் சொல்கிறாரு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க உனக்கு நான் என்ன கொடுக்குறேன்? பலனை கொடுக்குறேன். பலனை கொடுக்கும்போது யார் வந்தாலும் எந்த தயக்கமும் இருக்காது. யாருக்கு என்ன நேரத்தில் உதவி செய்யணும், ஆண்ட உள்ளத்தில் ஒரு ஏவுதல் கொடுத்தாலும் கை நிறைவாக இருக்கும். இன்னைக்கு அப்படி இல்லைன்னா நான் சொல்றேன், திருப்தி வராது. அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு, கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் வராமல் இருக்கிறது மிக முக்கியமான காரணம் கர்த்தர் தடையல்ல, என் மனதின் பிரமாணத்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நான் திருப்பாததினால வருகிற தடைகள். நிறைய சொல்லிட்டு போகலாம் பாருங்க. அங்கே சொல்லிட்டு அப்படியே வரும்போது நிறைய விஷயங்கள் அப்படியே பேசிட்டு வரும்போது அங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா வெள்ளியும் பொண்ணையும் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் எப்படிலாம் இருந்தீங்க, உங்களை எகிப்திலேருந்து எங்கெல்லாம் எப்படிலாம் வர பண்ண, உன்னை சோதித்தவங்க, உன்னை வெறுத்தவங்க சொல்கிறாரு பாருங்க. அங்கே 15ஆம் வசனத்தில் நீங்கள் கவனிச்சுன்னா சொல்கிறாரு, என்ன சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து, என்ன கொள்ளிவாய் சர்ப்பங்கள் தேளுகளும் தண்ணீர் இல்லாத விருட்சங்களும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியில் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீரை சொல்றாரு. உன் குறைவில் இருந்த எங்க இருந்தெல்லாம் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன் பாரு.
சிந்தைக்குள்ள கொண்டு போய் இப்படி வைக்கணும். ஆமா ஆண்டவர் என்னத்தை பன்னீர் இன்னைக்கு பண்ணுவீரா தெரியலையே. நிறைய இந்த உரும்புற கிறிஸ்தவங்க, இவங்க பேர் என்னன்னா உரும்புறவங்க. என்ன உரும்பாங்க, இன்னைக்கு என்ன செய்வார் அப்படின்னு உரும்பிக்கிட்டே இருப்பாங்க. சிலர் பார்த்துறீங்களா, உட்காந்துப்பாங்க கொஞ்சம் நேரம், சும்மா எதாவது ஒன்று என்னன்னா எதாவது சொல்லணும், வாயிலேருந்து எதாவது ஒன்று சொல்லி உருமுனாதான். கர்த்தர் சொல்றார், நீ சாப்பிட்டு திருப்தியா இருப்ப. உன்னை எங்கேருந்துலாம் கொண்டு வந்த, உன்னை சோதிச்சவங்க இருந்தாங்க, சிறுமைப்படுத்தின நாட்கள் இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி வச்சிருக்கிறோம் பாரு, உன்னை எங்க மாதிரி எந்த இடத்துக்கு கொண்டு போக விரும்புறன்றதை கொஞ்சம் யோசித்து பாருன்றார். நல்லா கவனிங்க. ஆகவே என் மனதுக்குள்ள என் மைண்டை ப்ராஸ்பரஸாக வைக்கணும் ஒழிய, அந்த தேவன் என்னை ஆசீர்வதிக்கிற விரும்புகிற காரியத்துக்கு எதிரான தப்பான எண்ணங்களை என் மனசுக்குள்ள விட்டுட்டேன்னு வைங்க, நான் சொல்கிறேன் எல்லா நன்மையும் நான் தொலைத்து போடுறவனா இருக்கேன். 16ஆம் வசனம் பாருங்க, உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவன் ஆகிய கர்த்தரை நீ மறவான். சொல்றாரு பாருங்க, இதெல்லாம் செஞ்ச உன்னை ஆண்டவரை மறந்துடாத, என் வழியை விட்டு போயிடாத, என்னை தவிர வேற தேவனை சேவிக்காத, நான் தான் உனக்கு உடன்படிக்கை செஞ்சிருக்கேன், என் உடன்படிக்கைக்குள்ள இரு, என் உடன்படிக்கை உனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரேன், என்னை விட்டு போகாத சொல்றாரு. வனாந்திரத்தில் போஷித்தேன், வனாந்திரத்தில் உன்னை போஷித்தேன்னா நான் உன்னை கொண்டு போகிற நல்ல இடத்துல உன்னை இன்னும் எப்படி அற்புதமா போஷித்து உன்னை மாற்றணும்னு விரும்புறேன். இந்த சிந்தையை மனதுக்குள்ள கொண்டு வரணும். நடந்ததையே பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, நடந்து முடிஞ்சதையே பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் நடந்து முடிஞ்சதெல்லாம், கர்த்தர் எனக்கு வரக்கூடிய நாட்களை எப்படி அற்புதமாக காரியங்களை மாற்ற, என் மைண்டை எப்படி ப்ராஸ்பரஸாக ஆக்கணும்னு இந்த வசனத்தெல்லாம் என் மனசுக்குள்ளே கொண்டு போய் நான் தப்பாக நினைக்கிறது நடுவே இந்த வசனத்தை நினைக்க ஆரம்பிச்சேன்னா ஒரு பிரகாசம் வரும், இல்லை ஒரு நம்பிக்கை வரும். அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம் பாருங்க, 17ஆம் சொல்றாரு, என் சாமர்த்தியமோ என் கையின் பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லி கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையா இருந்து. நல்லா சொல்றாரு, எதையும் உன்னால நீ செஞ்சிட்டேன், உன்கிட்ட இருந்த உன் திறமையினால வந்து வாயத்திலிருந்து சொல்லிடாத. இந்த சிந்தனையும் ஒரு கெடுதியான சிந்தனை பாருங்க. நான் தானே உழைச்சி வீட்டில் நிறைய நேரம் சொல்லுவோம், இந்த வீட்டுக்கு நான் தான் ரொம்ப அதிகமாக உழைக்கிறேன். இப்போ யார் கேட்டால் அவார்டு எதாவது கொடுக்க போகிறாங்களா? ஏதாவது ஸ்பெஷல் அவார்டு என்ன அரசாங்கத்தில் நிறைய பத்மஸ்ரீ அவார்டெலாம் கொடுக்குறாங்களா? அது மாதிரி நான் வீட்டுக்காக உழைச்சிக்கிறேன், உழைச்சி இப்போ உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் அவார்டு எதாவது கொடுக்க போகிறாங்களா? கர்த்தர் சொல்றார், உன் நீ உன் பலத்தினால உன் சாமர்த்தியத்தினால் ஆச்சுன்னு வாயத்தின, அது வந்து தரித்திரம் பிடிச்ச எண்ணம். அது தரித்திரத்துக்கு நேராக கொண்டு போகிற எண்ணங்க. செழிப்பான ப்ராஸ்பரஸான மைண்ட் இருக்கிற ஒரு மனுஷன் தேவ வசனத்தை கை கொள்றோம் சொல்ல மாட்டான். என்ன சொல்ல மாட்டான், என் சாமர்த்தியம் கிடையாது ஆண்டவரே, என் சாமர்த்தியம் ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் உம்முடைய கிருபை, உம்முடைய பலன், உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய உடன்படிக்கைக்குள்ள நான் இருக்கிறதுனால. அதுதான் அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, நம்ம வாசித்தோம் பாருங்க ஆரம்பத்தில், உன் தேவன் ஆகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டா இருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை பலனை கொடுக்கிறவர் நானு, உன் சாமர்த்தியம் இல்லை. எச்சரிக்கையா இருக்கணும். கர்த்தர் சொல்ல இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் கொண்டு போய் மனசுக்குள்ள வைக்கணும். இப்படிப்பட்ட விதத்தில் என் மைண்டை ப்ராஸ்பரஸ் ஆக்கிட்டே இருக்கணும். மனதின் பிரமாணத்தை என் வாழ்க்கையில் செழிப்பாக்கிட்டே இருப்பேனா, நான் சொல்கிறேன் நிச்சயமா கர்த்தர் நல்லவர் என்பதை உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் பார்க்கலாம். விசேஷமாக பொருளாதாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான காரியம் பாருங்கள். ரெண்டாவது ரொம்ப விசேஷமான ஒரு ஒன்று, முதல்ல கவனித்தோம், ப்ராஸ்பரஸ் மைண்டாக இருக்கணும்னா, செழிப்பான மனமாக இருக்கணும்னா இந்த மனதின் பிரமாணத்தில் ரொம்ப முக்கியமானது கர்த்தருடைய ஆசீர்வாதம். செழிப்புக்கு எதிராக தப்பாக சிந்திக்கக்கூடாது. தான் காட்டினேன், இவ்வளோ வசனங்கள் எது காட்டினேன். கர்த்தர் எப்படி நினைக்கிறார் நம்மளை குறித்து, எப்படி நம்மளை நல்லா ஆக்கணும்னு சொல்லி சிந்தை உள்ளவராக இருக்கிறாரு. நான் சாப்பிட்றதுலேருந்து, நான் தங்குற இடத்துலேருந்து, நான் போகிற என் பிரயாணம் எல்லாத்தையுமே கண்ணு வைக்கிறார் பாருங்க. கண்ணு வச்சு அதை நல்லா ஆக்கணும்னு எவ்வளோ அக்கறை உள்ள ஆண்டவராக இருக்கிறார் பாருங்க. ரெண்டாவது கவனிக்க வேண்டிய, மனதுக்குள்ளே கொண்டு போக வேண்டிய ப்ராஸ்பரஸான திங்கிங் என்னன்னா,
என் ஆண்டவருடைய தன்மையே செழிப்பு நிறைந்த தேவனா இருக்கிறாரு. அந்த சிந்தனையை எனக்குள்ள கொண்டு போகணும். God is a prosperous God. இது ரொம்ப முக்கியமான காரியம். பாருங்க, ஒரு சில வசனங்களை உங்களுக்கு காண்பித்தா தான் இந்த காரியங்கள் ரொம்ப நமக்கு புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். ஏன்னா தேவன் பாருங்க, இந்த செழிப்பு தேவனுடைய ஒரு ஸ்பாபத்தின் பங்கா இருக்கு. அது அவருடைய ஸ்பாபம். God's nature is prosperity. அதனால இந்த செழிப்பு என் மனதின் அங்கமாக பங்காக என் வாழ்க்கையில மாறணும். இந்த சிந்தனை எனக்குள்ள வரணும். இதை குறித்து தினம் நேரம் யோசிக்கணும். கவலை உட்காந்து ரொம்ப நேரம் யோசிக்கிறேன்ல, இது நடக்க மாட்டேது, அது நடக்க மாட்டேது, இதுதான் போதும், அவங்க என்ன பேசிட்டாங்க, இது எப்படி யோசிக்கிறேனோ, அதுக்கு எப்படி ஒரு டைமை கொடுக்குறேனோ, அது போல தேவனுடைய தன்மையே செழிப்பின் தேவனாக இருக்கிறார். அதை கொண்டு போய் மனசில் சிந்திக்கணும். பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா கர்த்தருடைய தன்மை நீங்கள் பாருங்கள். சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன், நீங்கள் அதில் அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய நேச்சரே அவர் பார்ட் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி தான். செழிப்பு தேவனுடைய தன்மையில் இருக்கக்கூடிய ஒன்று. அப்படிப்பட்ட தன்மையில் இருக்கக்கூடிய செழிப்பை நான் சிந்திக்காம அவருடைய பிள்ளையா இருந்து அவருடைய சாயல் இருக்கிற நான், எனக்கு அந்த தன்மை வரலனா, அந்த சிந்தனைக்குரிய ஒரு தன்மை வரலனா, அந்த நேச்சர் வரலனா, நான் சொல்றேன், நான் எதிர்த்து வாழ்றேன். I'm living opposite life from the nature that God has given to me. பாருங்க, முதல் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா 10 முறைக்கு மேலே நினைக்கிறேன் கர்த்தர் உண்டாக்குன எல்லாத்தையும் பார்த்து என்ன சொல்றாரு? நல்லது நல்லது நல்லது. போய் உட்காந்து ஹோம்வொர்க் கொடுக்குறேன், கண்டுபிடிச்சிட்டு வாங்க. 10 முறை தான், அதுக்கு மேலே இருக்குதான்னு பாருங்க. முதல் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா நல்லதுன்னு சொல்றாரு. 2ஆம் அதிகாரத்தில் மனுஷன் விழுந்ததை நம்ம கவனிக்கிறோம். இந்த முதல் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா சில வசனங்களை கவனிச்சு பாருங்க. எப்படி ஆண்டவர் உண்டாக்கின எல்லாவற்றுக்குள்ளேயும் இந்த ப்ராஸ்பர் ஆகிற ஒரு தன்மையை வச்சே உண்டாக்குறாரு பாருங்க. 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் கவனிப்போமா, வாசிப்போமா? ஆதியாகமம் 1:11, 12 வாசிப்போம் எல்லாரும் இணைந்து. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் தங்கள் விதையும் உடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படியே விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லா கவனிச்சு பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க. எல்லாவற்றையும் அதன் கனிகள், அதன் விதை, அதுக்குள்ள பெருக்கும். எப்படி பாருங்க, ஒரு காரியம், ஒரு சிருஷ்டிப்பை கூறும், ஒரு மரத்தை கூறும், ஒரு கனியை உண்டாக்கணும், அது கூட ஒரு பெருக்கத்தை வச்சு தான் உண்டாக்குறாரு பாருங்க. அதுல கூற ஒரு ப்ராஸ்பரஸ் ஆன பிளஸிங், மல்டிப்ளிகேஷனை வச்சு தான் உண்டாக்குறாரு. அதெல்லாம் பாருங்க, ஆண்டவர் எதை உண்டாக்குனாலும் எதை பார்த்தாலும், தேவன் உண்டாக்குன எதை பார்த்தாலும் நீங்க பார்க்கலாம் ஆண்டவருடைய தன்மை இஸ் அ ப்ராஸ்பரஸ் காட். ஒன்றை உண்டாக்கிட்டு அதுக்கு தட்டுப்பாடு உண்டாகிற நிலைக்கு எதையும் உண்டாக்கல. ஒரு செடியை உண்டாக்கி ஒரு கனியை உண்டாக்கி அந்த கனிக்குள்ள ஒரு விதையை வச்சு அந்த விதையை அடித்து திருப்பி நீங்க விதைச்சிங்கன்னா மல்டிப்ளிகேஷன் உண்டாகும். அதான் செழிப்புங்க, தட்டுப்பாடு இல்லை பாருங்க. இது தேவனுடைய தன்மை, இது அவருடைய நேச்சராகவே அது இருக்கு பாருங்க. ஒரு மரம் செடி கொடியை உண்டாக்கும் போது கூட இதை கூட எப்படி வச்சிருக்கிறார் பாருங்க. அதுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு ப்ராஸ்பரஸ் ஆன மல்டிப்ளை ஆகிற ஒரு காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார்ன்றதை பாருங்க. 15ஆம் வசனம் கவனிச்சிங்கன்னா அங்கே காலங்கள், 14ஆம் வசனத்தில் கவனிச்சிங்கன்னா அங்கே சொல்றாரு என்ன, பின்பு வாசிப்போமா 14ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களாகவும் காலங்களும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதாகவும் இருக்க கடவது என்றனால கவனிச்சு பாருங்க. ஒவ்வொரு காலத்தையும் ஒவ்வொரு காரியமும், நாள் இரவு நாட்கள் வருஷங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் சில அடையாளங்களை காட்டுவதற்காக வித்தியாசத்தை உண்டு பண்றாரு பாருங்க.
கொண்டு போய் ஆண்டவர் உண்டாக்கின ஒவ்வொரு காரியமும், ஒவ்வொரு பகலை பார்த்தா அதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது, இரவை பார்த்தா அதில் ஒரு வித்தியாசத்தை பார்க்குறோம், ஒரு காலம் எடுத்தால் அந்த காலத்தில் நிறைய வித்தியாசங்களை பார்க்குறோம், ஒவ்வொரு வருஷமும் அதுக்குண்டான வித்தியாசங்களை கர்த்தர் உண்டு பண்ணுறார். எதுவுமே இருக்கிற மாதிரியே இருக்கிறது இல்லை பாருங்கள். ஒவ்வொரு சீசனும் மாறிக்கிட்டே இருக்குது, ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு வருஷமும் மாற்றத்தை பார்க்குறோம், அதில் முன்னேற்றங்களை வைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை கர்த்தர் அங்கே உண்டாக்கி இருக்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் தான் உண்டாக்கின. இதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய தன்மை எப்படி செழிப்பின் மேலே கர்த்தர் கவனம் வச்சிருக்கிறார்ன்றதை பாருங்கள். அவருடைய பிள்ளையா இருந்து அந்த தன்மையை சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனை எனக்கு இல்லைன்னா, அந்த நேச்சர், அந்த திங்கிங் எனக்கு வரலன்னா அது எப்படிங்க பாருங்க. இன்னும் சில இடத்துல கவனிச்சு பாருங்க, சொல்ற சில காரியங்கள் ரொம்ப அற்புதமா இருக்கு. இதெல்லாம் எது காட்டுறேன்னா, எப்படி ஆண்டவர் 20ஆம் வசனம் வாசிப்போமா, எப்படி God's nature is prosperity, தேவனுடைய தன்மையை செழிப்புள்ள ஒரு தன்மைங்க. 20ஆம் வசனம் வாசிப்போமா, பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது. நல்லா எப்படி சொல்ல பாருங்க, ஏதோ கொஞ்சம் பண்ணிட்டு போப்பா. மீனை உண்டாக்கும் போதும் சரி, மரம் செடி கொடிகளை உண்டாக்கும் போதும் சரி, நீங்க கவனிச்சு பாருங்க என்ன சொல்ற, திரளாய். அந்த 20ஆம் வசனத்தில் போட்டு பாருங்க, திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார். 21ஆம் வசனம் பாருங்க, அங்க சொல்றாரு, தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தின் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்க பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள் உள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார் தேவன். அது நல்லா கவனிங்க பாருங்க என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் மீனை உண்டாக்கும் போது, பறவையை உண்டாக்கும் போது அது பெருகட்டும், அதனுடைய எக்ஸ்பேன்ஷன் இருக்கட்டும், அதில் ஒன்றும் இல்லை, ரொம்ப ரேரு, கொஞ்சம் தான் இருக்குது, தட்டுப்பாடு இருக்குன்னு சொல்கிற மாதிரி இல்லை பாருங்க. இன்னைக்கு நம்ம மனசுக்குள்ளே இது போனோம், இந்த சிந்தனை போய் உட்காரணும். உட்காந்து வாழ்க்கையில் தட்டுப்பாடையும் குறையும் உட்காந்து அதையே பெருசாக பேசிடக்கூடாது. இந்த குறையின் நடுவே, இந்த சூழ்நிலைகள் நடுவே என் தேவன் என்னை எப்படி ஆக்க விரும்புகிறாரு, எதற்காக என் மேலே ஒரு உடன்படிக்கை வச்சுக்கிறாரு. இப்படியே ஏன்னா ஒரு லோவான லெவலில் இருப்பதுக்கு இல்லை, கர்த்தர் என்னை மேலோங்கி வருவதற்கான வேலைகளை கர்த்தர் எனக்குள்ள செய்ய. 22ஆம் வசனம் பாருங்க, தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவது. பல்லுகி பெருகி, இது ப்ராஸ்பரஸ் மைண்ட் இல்லையா ஆண்டவருக்கு? எல்லாத்தையும் பாருங்க, இந்த முதல் அதிகாரத்திலே தேவனுடைய தன்மை எப்படி இருக்குன்னு பாருங்க, அவருடைய நேச்சர் எப்படி இருக்கு பாருங்க. செழிப்பின் தேவனா இருக்கிறார். நல்லா கவனிங்கள். மீனே இல்லாமல் படகு வெறுமையாக இருந்து வலையை அலசிட்டு வந்தான் பாருங்க பேதுரு. அவனுக்கு ஒரு பெருக்கத்தை காட்டுறாரு, ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் அவனோட பேசுகிறாரு. பேசி பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே நான் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், என் சாமர்த்தியத்தில் இதெல்லாம் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் ஒரு மீனுக்குறம் அகப்படலை, ஒன்றாவது மாட்டிருக்கோன்னு பார்த்தேன், ஒன்றுக்குறம் அகப்படலை. ஆனால் ஆண்டவரே நீர் சொல்கிற உம்முடைய வார்த்தை நம்பி நான் எங்கெங்கெல்லாம் வளைய போட்டனோ, எங்கெங்கெல்லாம் நான் வளைய போட்டு எனக்கு மீன் கிடைக்கலையோ, அதே இடத்துல நீ சொல்கிற உம்முடைய வார்த்தையை நம்பி நான் வளைய போடுறேன். ஆண்டவரே நீர் சொல்லி நான் போட்டா அந்த வளைய நிரப்ப நீர் வல்லவராக இருக்கிறீர், எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறீர் நம்பி போட்டான் பாருங்க. போட்டவனுக்கு ஏமாற்றம் வந்துச்சா நன்மை வந்துச்சா? வழக்கிழிந்து போகத்தக்கதாக மீன்களை பேதுரு யோசிச்சிருப்பான், மீன் இந்த மீன்லாம் எங்கடா ஓடி ஒளிஞ்சிருந்துச்சு, நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்பட்டேன், ஒன்றாவது வந்து மாட்டிச்சா? கர்த்தர் சொல்கிற வார்த்தையை நம்பி அந்த வார்த்தையினால உங்கள் மனதின் பிரமாணம் என்ன, மைண்ட் ப்ராஸ்பரஸான திங்கிங்குள்ளே வரும்னா கர்த்தர் சொல்வார், போடு வளைய, செய் உன் பிரயாசத்தை, நீ போ,
நான் உன்னோட கூட வந்து உனக்கான அற்புதத்தை செய்கிற கர்த்தர், நான் உன் கூடவே இருக்கிறேன், பலனை கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னுவார். நல்லா நீங்கள் எவ்வளோ அருமையான காரியங்களை ஆண்டவர் செஞ்சிருக்காரு. திரளான மீன்களை உண்டாக்கியிருக்கிறார். யாரு? நம்ம ஆண்டவர், நம்ம தேவன். அவருடைய தன்மையை பாருங்க, ப்ராஸ்பரஸான காட். எதையும் ஒன்று ரெண்டு திரளாக உண்டாக்கியிருக்காரு. ஏன்னா தெரியும், ஒரு நாள் பேதுருக்கு நிறைய மீன் போய் சேரணும்னு கர்த்தருக்கு தெரியும் பாருங்க. ஒரு நாள் நமக்கு எல்லாம் நன்மை வந்து சேரணும். எப்படிப்பட்ட விதத்தில் அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் பழுகி பெருகி அதை அமுக்கி குலுக்கி கொண்டு வந்து நம்ம கிட்ட கொண்டு வந்து நிரப்பி கொடுக்க தேவனால மாத்திரம் தான் முடியும். அந்த தேவன் நம்முடைய மனதின் பிரமாணத்தை, God wants you to have a very prosperous thinking about what he can do in life. அவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியுன்றதை குறித்த ஒரு ப்ராஸ்பரஸான திங்கிங் வரணும் பாருங்கள். எப்படி திங்க் பண்ணணும்? என் தேவன் அவருடைய தன்மையிலேயே செழிப்புள்ளவராக இருக்கிறார், நான் அந்த தன்மை உள்ளவனாக சிந்திக்க ஆரம்பிக்கணும். ரொம்ப முக்கியமானது பாருங்கள். நிறைய இருக்குது, நேரம் இல்லை, முடிஞ்சிருச்சு. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு? நம்மக்கிட்ட எதை கொடுத்தாலும் அதை பெருகப்படுத்துறதெல்லாம் கர்த்தர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். கையை வாட்டி சொல்லுங்கள், நம்மக்கிட்ட கர்த்தர் எதை கொடுத்தாலும் அவர் என்ன பண்ண விரும்புகிறாரு? பெருகப்படுத்தினவனை அவனை பாராட்டுறாரு. கொடுத்ததை வாங்கி வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ணாதவன் என்ன பண்ணுறாரு? சோம்பேறின்னு திட்டுறாரு. நல்லா கவனிங்க, சோம்பலானவனே அப்படின்றார். ரொம்ப அற்புதமாக என்ன மத்தேயு சுவிசேஷம் நீங்கள் 25ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசித்தீங்க. நாங்கள் சொல்கிறாரு, பொல்லாதவனோ சோம்பலுமான வேலைக்காரனே. பொல்லாதவன் யார்? அவன் ஒன்றை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த ஒன்றை பெருகப்படுத்துவதற்கான சிந்தனை இல்லை. அவன் எண்ணம் தரித்திரம் பிடிச்ச எண்ணமாக இருந்துச்சு. நல்லா கவனிங்க, மைண்ட் எப்படிப்பட்ட திங்கிங்னா ரொம்ப தரித்திரம் பிடிச்ச எண்ணம், ப்ராஸ்பரஸான திங்கிங் இல்லை. அதுதான் அவனை பார்த்து கேட்குறாரு, உனக்கு ஏன் இந்த எண்ணம் இப்படிப்பட்ட ஒரு எண்ணமாக மாறிச்சு? சொல்கிறாரு, நீ வந்து அதை கொண்டு போய் ஒரு பேங்க்கில் போட்டிருந்தா கூட அவன் உனக்கு வட்டி கொடுத்துருப்பானே. நிறைய கிறிஸ்தவனுடைய மனம் பாருங்க செழிப்பாருன்னா, ஒரு ஒரு பிரசங்கத்துக்கும் சொன்ன பாருங்க, நான் சின்ன பையனாக இருந்தபோது சில காரியங்களை கேள்விப்பட்டபோது ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த காலத்தில் பெந்தகோஸ்தில் ஊர்னவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தாலே பாவம். பேங்க்கில் போய் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட், சேவிங்ஸா எப்படி? பூலோகத்தில் நீ எந்த பொருளையும் சேர்க்கக்கூடாது, எந்த சொத்தையும் சேர்க்கக்கூடாது, சேர்த்தினா உனக்கு பரலோகத்திலே இடம் இல்லை. இப்படி சொல்லியே நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மனசுக்குள்ளே கொண்டு போய் இங்கே ஒன்றும் இல்லை, பரலோகத்துக்கு போனால் எல்லாம் நமக்கு அங்கே கிடைக்கும். நிறைய பேர் பரலோகத்தில் போய் வாயை பிளந்துட்டு ஆச்சரியப்படுவாங்க, அடாடாடா இங்கே விட்டதெல்லாம் அங்கே இருக்கேப்பா. ஆண்டவர் கேட்பார், இதெல்லாம் அங்கேயே வச்சிருக்கிறேனே. நிறைய பேருக்கு ஏமாற்றமாக இருக்கும். நிறைய பேர் என்ன கேட்பா, ஆண்டவர் ஒரு முறை போயிட்டு வந்துடுறேன் ஆண்டவரே போல, அப்போ வாய்ப்பு கிடைக்காது. இந்த சிந்தனைகள்லாம் வர்றதுக்கு தான் ஊழியக்காரனை வச்சு இந்த வசனத்தை எடுத்து உங்களுக்கு போதிக்கிறாரு. இவ்வளோத்தையும் கேட்டுட்டு போய் வீட்டில் உட்காந்துக்கிட்டு நான் எங்கேருந்து உருப்படுறது, நான் எங்கேருந்து தேடுறது, நான் எங்கேருந்து நல்லா வர்றது, இந்த ஆள் என் மேலே கரை வச்சுருக்காரு, இவர் என்ன உயரவே விட மாட்டார். நான் சொல்கிறேன், யார் என்ன உங்களை கீழே தள்ளணும்னு நினச்சாலும் உங்களை மேலே உயர்த்தணும்னு ஒரு உடன்படிக்கையை கற்று வச்சுக்கிறார். அவர் உங்களுக்கு பலனை கொடுக்குறாரு பாருங்க. சொல்கிறாரு, இவனை பார்த்து கேட்குறாரு, சோம்பலும் பொல்லாதவனும் சோம்பலுமானவனே. அவன் எப்படி திட்டுறாரு? லேசி ஃபெலோ, மைண்டை கொஞ்சம் வேலை செய்ய உனக்கு ஏன் இடம் கொடுக்காம போயிட்ட? ஏன் உன் மனதின் பிரமாணத்தை செழிப்பாக்க இந்த தேவ வசனங்களை என்ன குறித்து கொஞ்சம் யோசித்து பார்த்துருந்தீங்கன்னா உன் மனசு சரியாக இருந்திருக்குமேன்றாரு. இவன் என்ன சொல்கிறான்? நீர் பொல்லாதவன் நான் நினச்சி இப்படி பண்ணிட்டேன். இப்படி நினைக்கிறவன என்ன பண்ணுறது? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? எஜமான்கிட்ட சொல்கிறான், நீர் வந்து பொல்லாதவரும் கடினமானவரும், நீர் வந்து ரொம்ப எப்படிப்பட்டவர் பாருங்க, எப்படிப்பட்ட இப்படி ஒரு விசுவாசி கர்த்தரை குறித்து யோசித்தா, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை குறித்து யோசித்தா அந்த மனுஷனுக்கு என்ன வரும்? ஒன்றும் வராது, ஒரு நன்மையும் வராது, ஒரு முன்னேற்றமும் வாழ்க்கையை நல்லாக்குவதற்கான பாதையில் அவன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்த முடியாமல் போயிடுறான். ஏன்னா நம்முடைய சிந்தனை பாருங்க ப்ராஸ்பரஸான திங்கிங் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்குற இந்த காரியங்களை எப்படி சிந்திக்கிறேன்? என் தேவை நடுவே, என் பிரச்சனை நடுவே என் எண்ணம் ப்ராஸ்பரஸாக இருக்கா? கர்த்தர் எப்படி என் பிரச்சனையை மாற்றுவான்ற சிந்தனை வருதா? இல்லை
இல்லை என்ன ஆக போகுது ஏதாக போதும் புலம்பிட்டு இருக்கிறேனா, உரும்புற கிறிஸ்தவனாக இருக்கிறேனா? கொஞ்சம் நல்லா கவனிங்க. மூணாவது சொல்கிறாரு, 3 காரியங்களை கவனிச்சோம், 2 கவனிச்சிட்டோம். ஒன்று, தேவனுடைய ஆசீர்வாதம் செழிப்புக்கு எதிராக சிந்திக்கக்கூடாது. 2வது, ஆண்டவர் சொல்கிறாரு இந்த மைண்டு ப்ராஸ்பரஸாக இருக்கணும்னா தேவனுடைய நேச்சரே ப்ராஸ்பரஸான நேச்சர். அவருடைய பிள்ளையாக இருந்து அவருடைய சாயெல்லாம் அவருடைய தன்மையில் உண்டாக்கப்பட்டு எனக்கு அந்த சிந்தனை இல்லைன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒன்றுன்றதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். 3வது சொல்கிறாரு, மைண்ட் எப்படி இருக்கணும்னா இன்க்ரீசிங் மைண்டாக இருக்கணும். மைண்ட் இன்க்ரீஸை எப்போ நினைக்கிற ஒரு மனமாக இருக்கணும். பாருங்க, 29ஆம் அதிகாரத்தில் நீதிமொழிகளில் கவனிச்சிங்கன்னா அங்கே ரொம்ப அற்புதமாக ஒரு வார்த்தை சொல்லுது. என்ன, தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்க என்ன ஆகுறாங்களா, சீர்கெட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறத கொஞ்சம் கவனிக்கணும். வாசிமா 18ஆம் வசனம் சொல்லியிருப்பாருங்க, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். அந்த வேதத்தை, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை தன் வாழ்க்கையில காத்து கொண்டு அதை செய்கிறவன் பாக்கியவானா இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு தேவனுடைய வசனத்தினால அவனுடைய மனதின் எண்ணங்கள், அவனுடைய மனதின் சிந்தனைகளை ப்ராஸ்பரஸ் ஆக்குறார். சொல்றாரு, இந்த மனதை ப்ராஸ்பரஸ் ஆக்குற சிந்தனை இல்லைன்னா, இந்த மைண்டில் இந்த ப்ராஸ்பரஸான திங்கிங் பெருகணும் அப்படின்ற திங்கிங் இல்லைன்னா உங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் பெருகுவதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுதான் ஆண்டவர் இந்த சத்தியங்களெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு காண்பிக்கிறார். போய் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் எதிர்காலத்துக்காக எப்படி யோசிக்கிறீங்க செக் பண்ணி பாருங்கள். அதுவே தெரிஞ்சிடும், அதுவே காட்டும். இப்போ நான் காட்டின அந்த 3க்கு எதிராக இந்த சிந்தனை இருந்துச்சுன்னா நம்மளை சரி செய்யணும். சரி செய்து ஆண்டவர் இன்னைக்கு மனதின் பிரமாணங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவதுக்கு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஆண்டவரே நீர் என்னோட செய்திருக்கிற உடன்படிக்கை வேலை செய்ய என் மனதின் பிரமாணத்தின் மேலே நான் என்ன செய்யணும், கவனம் செலுத்துகிறேன். என் மைண்டும் ப்ராஸ்பரஸான மைண்டாக. எப்படி ப்ராஸ்பரஸ் மைண்டாக இருக்கும்? இதை காட்டின எத்தனை வசனங்களை காட்டின பாருங்க. இதெல்லாம் இப்படி யோசிக்கிறேன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக யோசிக்கிறேனா? ஆப்போசிட்டாக யோசிக்கிறவனாக இருந்தால் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சு அதை வாழ்க்கையை விட்டு அகற்றுங்க, சேஸ் அவுட் பண்ணுங்க. அதெல்லாம் இந்த காரியங்களை மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. கர்த்தருடைய உடன்படிக்கை உங்களுக்கு வேலை செய்யும். எல்லாவற்றையும் சம்பாதிக்க, எல்லாவற்றிலும் நீங்கள் வெற்றி கொள்ள கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆமென். எழும்பி நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்கள் அன்பின் தேவனே, இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் நல்லவர் என்பதை இன்றைக்கு நாங்கள் ருசித்து பார்க்க, எங்களுடைய மனதுக்குள் இருக்கிற எண்ணங்களுக்கு நீர் வைத்திருக்கும் மனதின் பிரமாணத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே எப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறோம்? Do we have a prosperous mind? அல்லனா அதுக்கு எதிராக ஆண்டவரே குறைவுள்ள, தரித்திரம் உள்ள, வெறுமையான, நெகட்டிவான மைண்டாக எங்கள் மைண்ட் இருக்கா? இன்னைக்கு நீர் காட்டின இந்த சத்தியங்கள் எல்லாம் எங்களை ஆண்டவரே நீர் விரும்புகிற விதத்தில் எங்களுடைய மனதை, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்லுகிறீங்க, ஆண்டவரே என் ஆத்துமா, என் மனம் நீர் விரும்புகிறபடி எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கிற ஒரு நிலையில் எங்களை நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.